தரிசனத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. Of marriage we met in Melbourne. பார்த்ததில்லை, நேரில் பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கு. ஈழ தேசத்தின் மிடுக்கான கம்பீரமான குரல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். Enough to experience a lot of the Hindu culture. Bodhi. Kayan. இன்று நடைபெற்ற சகல முக்கியமான விடயங்களையும் தொகுத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் உறவுகளே, உலகமே எதிர்பார்த்திருந்த அந்நாள் ஈழ தேசத்தின் நல்லூர் கந்தசாமி கோயிலில் அந்த மிடுக்கான கம்பீரமான குரல் என்னும் சற்று நேரத்தில் எல்லோருமே வந்து கேட்க போகின்றோம். அந்த கட்டியம் உலக புகழ் பெற்ற இந்த ஒரு காணொளி உலகம் பூராகவும் குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னல் அந்தளவுக்கு எல்லோராலும் பேசப்பட்டு புகழப்பட்டு அந்த ஒரு விடயம் என்னும் சற்று நேரத்திலே நடக்கப் போகின்றது. அதை காண்பதற்காக புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் இலங்கையில் உள்ள சகல பாகத்தில் இருந்தும் உலக தேசத்தில் இருந்தும் வெளிநாட்டவராக இருக்கலாம், எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களாக இருக்கலாம், மொழி இன மத பேதமின்றி எல்லோருமே வந்து இங்கு வந்து நிற்கின்றார்கள். இந்த ஒருமுக திருவிழாவில் நடைபெற்ற சகல முக்கியமான விடயங்களையும் தொகுத்து இந்த காணொலி இருக்க போது இன்றைய சேனலுக்கு வாரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உலகமே எதிர்பார்த்திருந்த ஒருமுக திருவிழா என்னும் சற்று நேரத்தில் வசந்த வண்ட பூஜையோடு ஆர்வமாக இருக்கின்றது. அதற்காக பக்தர்கள் எல்லோரும் இப்போதே வந்து நிற்கின்ற அந்த காட்சி, ஒருமுக திருவிழாவுக்கான அந்த மிடுக்கான கம்பீரமான குதிரை நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். கந்தசாமியார் இந்த குதிரையிலே தான் வேட்டைக்கு செல்வார். அவ்வளோ ஒரு பயங்கரமான முறையில் அந்த குதிரையானது தத்ரூபமாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல் கஜவெள்ளி மகாவெள்ளிக்கும் 3 குதிரைகள் பொருத்திய ஒரு வாகனத்தில் கஜவெள்ளியும் அடுத்த 3 குதிரைகள் பொருத்திய வாகனத்தில் மகாவெள்ளியும் வருவார்கள். அந்த வகையிலே முருகப்பெருமான் ஒற்றை குதிரையிலே கம்பீரமாக வருகின்ற காட்சியை வந்து நாங்கள் இன்று கண்கூடாக வந்து பார்க்க முடியும். அழகாக வந்திருக்கும் அந்த குழந்தையை பாருங்கள், முருகன் போல் வேடமிட்டு. ஒருமுக திருவிழா தினத்தன்றும் என்னும் அந்த தண்டாயின பாயினி அந்த ஒப்பனையோடு வருகின்ற அந்த குழந்தைகள் இன்று பின்னேரம் என்றாலும் வந்து கொண்டு நிற்கின்ற அந்த காட்சி. வணக்கம் அக்கா. வணக்கம். நீங்கள் அழகாக வந்து உங்களோட குழந்தைய வந்து அந்த முருகன் மாதிரி அதை தண்டாயுன பாணி மாதிரி வடிவ செஞ்சுருக்கிறீங்க, அதை பற்றி எங்களோட கொஞ்சம் சொல்லுங்க. வேறு முருகனை அவளுக்கு எடுத்தான விருப்பம், அதுக்காக இன்றைக்கு மாம்பழ திருவிழாக்காக இன்றைக்கி வழிகெடுத்து கொண்டு வந்தேன். திருவிழா உங்களுக்கு தெரியும் தானே என்ன மாதிரி நடக்கும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பார்க்குறத ஒட்டி உங்களுடைய கருத்து என்ன? பல கோடி ஆயிரமான மக்கள் இங்கே வந்து பார்ப்பினோம், நாங்களும் அதில் கலந்து கொள்ளணும்னு நினைச்சு. நாங்கள் இந்த ஒருமுக திருவிழா கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன மாதிரி அதை பற்றி இன்றைக்கு நீங்கள் அதை பார்க்க போகிறத பற்றி உங்களுடைய உணர்வு என்ன? பார்க்குறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கு. சாப்பிட்றதுக்கான அந்த வேலைகள் நடைபெற்று என்னும் சற்று நேரத்தில் முடிவடைந்து விடும் போலும் கடைசி அந்த முடி மட்டுமே வைப்பதற்கான அந்த வேலையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் சப்பரம் என்றபடியினால் அந்த வேலைகள் செவனவை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வணக்கம். நீங்கள் எங்கே இருந்து வாரீங்கள்? முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து பேட்டிக்கலோ, ஆனால் இங்கே வந்து ராமநாதன் அகாடமியில் வந்து ஃபைனல் இயர் டான்ஸ் இதில் வந்து ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வந்து ஒருமுக திருவிழா நடைபெற போகின்றது. அது சம்பந்தமாக நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? என்ன மாதிரி உங்களுடைய அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 வருஷத்துலேயே வந்து நான் நிறைய அதை ஒருமுக திருவிழாவை வந்து நான் கூட வீடியோஸாக தான் பார்த்துருக்குறேன். ப்ரோக்ராம் செய்ய வரப்போ கூட அது பின்பக்கத்தாலே போகிறது. இங்கே வந்து திருவிழாவை நேரடியாக பார்த்ததில்லை.
அப்போ இன்றைக்கு வந்ததே கட்டாயம் அவர் சொல்கிற கட்டியத்தை கேட்கணும், அடுத்தது வந்து அவர் அந்த தரிசனத்தை பார்க்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்தது நாங்கள். உண்மையாக சிறப்பான ஒரு விடயம். நீங்கள் இப்போ துணிஞ்சு இப்படி கதைக்கிறது வந்து ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஒரு முதல் பார்த்துருக்கிறீங்களா ஒரு திருவிழா? இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நீங்கள் ஜாழ்ப்பாணமா? இல்லை இல்லை, எந்த இடம்? கொழும்பு. அவர் வந்து அந்த பேசுகிறத கேட்குறதுக்காக தான் வந்தேன். அதோட சாமியும் கும்பிட்டு நான் இதை பார்த்ததில்லை, நேரில் பார்த்ததில்லை, நிறைய வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நேராக பார்க்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். அதுதான். தங்கச்சி ஹாய் அண்ணா. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா முதல் இந்த ஒரு திருவிழா? இல்லை, நான் நேரடியாக பார்த்ததில்ல, வீடியோஸில் பார்த்துருக்கேன். இன்றைக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கேன். வந்திருக்கும் பக்தடியார்கள் எல்லோரும் மிகவும் ஆர்வத்தோடு இந்த ஒரு திருவிழாவுக்கு வந்திருப்பதனை அறிய முடிகிறது. வேட்டியோடு வெளிநாட்டவர் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுடைய அந்த பாரம்பரிய உடையை அந்த வேட்டி அணிந்து கொண்டு வருகின்றார். Hi. Hello, can you hear me? Testing 1, 2, 3. Can you hear me? You can hear me? Okay, no worries. Hi there, my name's Matt. I'm here with my wife, Karthika, and our two children. We've got Kyan and Bodhi. And we're from Australia. Australia? From Australia, from Okay, Sydney. nice. From Sydney, yeah. So Karthi's family is originally from just around the corner from the temple. And Karthi was born in Australia, but her brother was born here. We've been married for almost 10 years now. So over those 10 years, I've been lucky enough to experience a lot of the Hindu culture. And Karthi's mum, our Amma, always talks about this festival being amazing, and it's taken almost 10 years to get here. And she says that the last few days of the festival are the best few days to come. So that's why we're here now. Today, as far as I'm aware, is the day of the horse. And our son is particularly fond of animals. And I'm a veterinarian, so we wanted to come here for today in particular, but also for the next few days too. It's been an incredibly warm and welcoming city to be part of. This is my second visit here now. And everybody in the Hindu culture, whether it's been in Australia or been here, has been very open and warm to allowing me to come in and see the temple, be part of the rituals. It's been incredible. Okay, thanks. நீங்கள் சொல்லுங்க, என்ன மாதிரி எவ்வளோ வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? Can I speak in English? Oh. Yeah. We got married almost 10 years ago in a Hindu temple in Sydney. And for us, it's really important to show the children, especially the Sri Lankan culture, Hinduism, and I don't think you feel as holy as anywhere but Jaffna. And so it's really special for us to come as a family. And my Amma and Appa are here as well from Sydney, and all of my aunties and uncles and my cousins. So it's really special, and yeah, we feel very blessed to be able to come here together. Okay, நீங்கள் தமிழ்லானே என்னென்ன நீங்கள் அவர் லவ் பண்ணீங்களா? Yes, as is a love marriage. We met in Melbourne in Australia, and we got engaged 1 year later and married the year after. Okay. Yeah. இதுக்கு என்ன நேம்? Bodhi. This is Say your Bodhi. name, Bodhi. Can you say your name? Bodhi. Bodhi. And this is Kyan. Kyan. ஓகே, தேங்க்ஸ். Okay, thank you. பார்ப்பதற்கு மிக அழகான ஒரு குடும்பத்தோடு நாங்கள் கதைச்சிருக்கிறோம். சாமியானது வசந்த மண்டபத்திலிருந்து தூக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மண்டபத்திலிருந்து தூக்கப்பட்டு வள்ளி தெய்வானையோடு போகின்ற அந்த அழகிய காட்சி. கட்டியம் சொல்வதற்காக அந்த கட்டிய விமானமானது கொண்டு வரப்படுகின்றது.
கோயிலுக்கு முன்னால் போகின்ற அந்த படைகள் எல்லாம் மெல்ல மெல்ல வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். மிடுக்காக அந்த சாமியார் பரியேறுவதற்காக அந்த வேட்டை திருவிழாவுக்காக வருகின்ற அந்த காட்சி. வேல்படை வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்த்த அந்த பிரசன்னா குருக்களுடைய அந்த கம்பீர குரலில் அந்த கட்டியமானது இன்னும் சில நேரத்தில் சில நிமிடங்களில் ஒலிக்கப் போகின்றது. மதிவன்குடை கவிகள் ஆனீற்று கவசம் அடைய புகுங்கள் வானமூர் கொள்வோம் துண்டர்கள் ஊசி செல்லி பக்தர்கள் சூழப்போ கட்டியம் சொல்வதற்காக பிரசன்னா குருக்கள் தயாராகின்றார்.
கோலாட்டம் செல்ல, அதன் பின்னர் பேரிக்கை முழங்கு, அதன் பின்னர் மீளதாளம், அதன் பின்னர் வேல்படையோடு முருகன் மிடுக்காக அந்த வேட்டைக்கு செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கின்றோம். மிடுக்காக அந்த குதிரையில் கம்பீரமாக நல்லூர் கந்தசாமியார் வருகின்ற அந்த காட்சி, வள்ளி தெய்வானையுடன் முருகனுடைய படைகள் முற்செல்ல கந்தசாமியார் வருகின்ற அந்த காட்சி. ராஜகோபுரத்தை நோக்கி அந்த 7 குதிரைகளும் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். நேரடியாக இந்த காட்சியை பார்க்கும்போது எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள் தான். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு அழகான காட்சியை பார்க்கின்றோம்.
தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர் இசைப்பதுவோ இன்னும் கதிர்வேல் பிகிர்தா நினைவார் இன்னம் களையும் கிருபை சூழ் சுடரே தன்னம் தனி நின்றது தானறிய பற்கே இதை விப்பதுவோ தன்னம் தனியாக எதையும் சாராமல் யாரையும் சாராமல் தனியாகவே நின்றது வேல் தனியாகவே நின்றது வேல் அவ்வாறு தன்னம் தனியாக இருக்கும் வேல் கந்தவேல் நல்லை கந்தவேல் யாரையும் சாராமல் எதையும் சாராமல் தன்னம் தனியாக தனியாக யாரையும் எதையும் சாராமல் தனித்து நிற்கும் வேல் கந்தவேல் நல்லை கந்தவேல் இன்னும் ஒருவர்க்கு தெய்விப்பதுவோ வேறு எவருக்கும் அடிபணிந்து போவதுவோ இன்னும் ஒருவர்க்கு இசை விப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணங்களையும் கருமானை நல்லூர் கந்தவேலை கந்தவேலை எந்த வேளையும் இணைந்து தொழுவார்களுடைய துன்பங்களையும் துயர்களையும் நீக்கும் சூழ் வடிவேல் சுடரே துன்பங்களை அகற்றும் நல்லை கந்தவேல் தன்னம் தனி நின்றதுதான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இதை நிற்பதுவோ இன்னும் கதிவேல் விகிதா நினைவார் சின்னம் களையும் கிருபை சூழ் சுடரே நல்லை கந்தவேல் சுடரே வாசலில் முருகப்பெருமானுடைய வருகைக்காக காத்திருக்கின்ற மக்கள் இப்போது முருகப்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ராஜகோபுரத்தை தாண்டி கோலாட்டம் முடிவடைந்து அதன் பின்னர் ஒயிலாட்டம் ஆரம்பமாகி நடைபெறுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். ஒயிலாட்டம் அதன் பின்னர் பேரிகை முழங்க பின்னர் மேள நாதஸ்வரங்களோடு வேல்படையோடு முருகன் வருகின்ற அந்த காட்சியானது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது.
வீரவாசல் கோபுரத்தை நோக்கி சாமியானது திரும்புகின்ற அந்த அழகிய காட்சி. அடுத்து வடக்கு வாசல் வீதியில் கிருஷ்ணா குருக்களுடைய தேவாரம் நடைபெற்று பின்னர் முருகப்பெருமான் வாசலை நோக்கி சென்று வசந்த மண்டபத்துக்கு செல்கின்ற அந்த காட்சிகள் இடம்பெறும். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.